சேனையின் பல்வேறு நிர்வாக சபைகளுக்கு வழங்கப்படும் லத்தீன் பெயர்கள் அந்த சபைகள் நிறைவேற்றும் அலுவலுக்கு பொருந்திய வகையில் அமைந்திருக்கின்றன. சேனைக்கு மரியாதை அரிசி அவனே தன் சேனையின் படைகளில் அவருடைய மகிழ்மிக்க போருக்கு அரைக்கூலி அளிக்கின்றான். போர் களத்தில் அவனே தலைமை தாங்குகின்றான். போர் வீரர்களுக்கு அவனே உந்து சக்தியை அளிக்கின்றான். அவனே நேரில் அவர்களை வெற்றிக்கு அழைத்து செல்கிறார். இயற்கையாகவே சேனை அரசுக்கு அடுத்தபடியாக விளங்குவது அவரது சிறப்பும் நிர்வாக சபை அல்லது பென்சிலினுமாகும். அது மரியாவின் காணக்கூடிய பிரதிநிதியாக விளங்கி அவருடன் ஒன்றித்து சேனையின் ஏனைய நிர்வாக சபைகள் அனைத்தையும் கண்காணிக்கின்றது. மாவட்ட நிர்வாக சபைகள் அவற்றின் அமைப்பிலே பிரதிநிதிகளை ஒற்றுமையாக கொண்ட சபைகளாக இருக்க வேண்டும். ஆனால் உயர் நிர்வாக சபைகள் அல்லது பிரதிநிதிகளை உறுப்பினராக கொண்டிருப்பதில்லை. ஏனெனில் பரந்த வட்டாரங்களை கண்காணிக்கும் உயர் நிர்வாக சபைகளின் கூட்டங்களுக்கு ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்தும் பிரதிநிதிகள் வந்து சேருவது இயலாத காரியம். ஆகவே கியூரியா, எபெல்சியம், ரீஜியா, செனட்டோஸ் ஆகிய பெயர்கள் அவை குறித்தும் நிர்வாக சபைகளின் தன்மையும் தரத்தையும் விளக்கின்றன. அந்த நிர்வாக சபைகள் கண்காணிக்கும் வட்டாரங்களை குறிக்கவும் அப்பெயர்கள் பொருத்தமாக அமைந்திருக்கின்றன. நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடந்த ஆண்டு நம்மளோடு இருந்த சகோதரிகள் இந்த ஆண்டு இல்லை. 3 சகோதரிகள் தங்கமாதா பிரசிடத்திலே நம்முடைய சரளா, மேரி, திரேசம்மா இவர்கள் தங்கமாதா பிரசிடத்திலே கடந்த வருடம் முழுவதும் நம்மிடத்தில் இருந்தார்கள். இந்த ஆண்டு இல்லை. அவர்களுக்கும் புனிதராக்கிய மாதா பிரசா குளோரி மேரி அவரும் இல்லை. இது 3 பேருக்கும் அனைவரும் ஏற்று ஒரு நிமிடமாக மௌனமாக அஞ்சல் செலுத்துவோம். வாழ்க ஆண்டவர் மொழியை எங்களுக்குள் ஆசிரியர் நீரை உடைய திருவாய்க்கு ஆசிரியப்பட்டவரே மாதாவி பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் கிளமாமே. வாழ்க ஆண்டவர் மொழியை பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே உடைய திருவாய்க்கு கன்னியாகி ஆசிரியப்பட்டவரே மாதாவி பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் கிளமாமே. வாழ்க ஆண்டவர் மொழியை பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே உடைய திருவாய்க்கு கன்னியாகி ஆசிரியப்பட்டவரே மாதாவி பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரணத்தை வேண்டிக் கிளமாமே. ஆதிலிருந்து போல இப்போது எப்போதும் என்று நிற்பராக ஆமென். எல்லாம் வருவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய வருடம் முறையாக மாதாவின் நேற்று விழாவை நம்மை கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டும் கியூரியா இதை தொடர்ந்து வைக்கிறார்கள். உங்கள் அனைவரும் சார்பாகவும் அன்னையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கில் துணை தந்தை டானில் அவர்களுக்கும் நம்முடைய டீக்கன் ஜெராட் அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
சேனையின் சங்கிலி ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்போம். சேனையின் சங்கிலி ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்லவும். மொழிகள் போல் தோட்டம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, கோழி கோழியம் மாறும் யானைகள். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண் நோக்குகின்றார். இம்முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். வலியோரை அருகே நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகின்றார். தந்தைக்கும் மூலாதாரை உரைத்தபடியே தம் அபிரகாமை உரைத்து தொடக்கத்தில் போல எப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மொழிகள் போல் தோட்டம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, கோழி போல் வியாபாரம் யாரும். ஜென்ம பாவம் என்று உற்பவித்த மரியாயே, உண்மை நாடி ஒரு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையே, எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அடுத்தபடியாக அன்னைக்கு முடிசூட்ட விழா. எல்லாருக்கும் அன்னையின் முன்னேற்றத்தில் திருவிழாக்கள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த மரியாதை சேனையுடைய விழா இல்லைங்களா? ஒரு ஜானங்க சொன்னாங்க, ஸ்டோர் எடுத்துகிட்டு முடிச்சுடலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நமது திருத்தொண்டர் ஜெரால்ட் அவர்களையும் இங்கு உங்கள் தலைவர் ஜான் மற்றும் உங்கள் அனைவருக்கும் விழாவின் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இந்த தொடக்கம் ஆயர் திருப்பொழிவு ஜெப சங்கிலி ஜெபத்தின் தொடக்கம். இந்த ஆயர் திருப்பொழிவு என்று சொல்லும் போது குருக்கள் என்று 3 பணிகள் இருக்கின்றது. முதலாவதாக திருத்தொண்டர், இரண்டாவதாக குருக்கள், மூன்றாவதாக ஆயர். ஆயர் முழுமைக்கு ஒரு அடையாளம். இப்போ பாப்பரசர் ஆர்டினர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே ஆயர்ங்க தான், சரிங்களா? பேராயர்னு சொல்வதெல்லாம் ஒரு பதவி. ஆனால் ஆயர் முழுமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த ஆயர் திருப்பொழிவுன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஒரு கடமைப்பட்டிருக்கோம் அவர்களுக்காக ஜெபிக்க. எல்லாரும் மனுஷங்க தான், கரெக்டா? எல்லாரும் மனுஷங்க தான். அன்னை மரியாள் கூட ஒரு மனிதராக பிறந்த ஒரு நபர். ஆனால் ஆண்டவரின் எண்ணத்தை அறிந்தவராக அவர் வாழ்ந்ததால் தான் இன்று அவர் எங்க இருக்கின்றார்? எங்க இருக்காங்க? விண்ணுலகத்தில் இருக்கிறாங்க. மேலே இல்ல, விண்ணுலகத்தில் இருக்கிறாங்க. அதே போல நாமும் அவரை போல மாற வேண்டும் என்பதுதான் நமது எண்ணமாக இருக்கின்றது. அன்னை மரியாளின் வாழ்க்கை, நாமும் அவரை போல மாறலாம். நாமும் ஆண்டவரின் வார்த்தையை அறிந்து ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழும்போது நாமும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வோம் என்பது ஆண்டவரின் அறிகுறியாக இருக்கின்றது, ஆண்டவரின் கட்டளையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் ஒரு உண்மையான ஒரு எண்ணம் மற்றும் நம்பிக்கை என்னவென்றால், இறந்த உடனே நாம் நமது இல்லத்திற்கு செல்வோம். எந்த இல்லம்? விண்ணகத்தில் இருக்கும் இல்லம். ஒரு கதை, சாவத்தில் சொல்லிதான் நான் சொல்ற ஒரு கதை என்னன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு நீண்ட பயணத்துக்கு போறான். நீண்ட பயணம், சில பேர் எல்லாரும் ஒரு பயணத்துக்கு போறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நீண்ட பயணத்துக்கு போறான். அந்த பயணத்தின் போது எத்தனையோ நண்பர்களை எதிர்கொள்கின்றான்,
எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நேரத்திற்கு மட்டும்தான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் அவனது இல்லத்திற்கு வருகிறான். அவன் வீட்டுக்கு வந்த பிறகு, அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்குன்னு ஒரு பெட் இருக்கு, எனக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கு, நான் அதை சமைச்சுக்குவேன், என்னது என்னும் ஒரு எண்ணமானது அவனுக்கு வருகின்றது. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சுற்றுலா பயணிகளைப் போல இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். என்றால் மிகவும் குறுகிய நேரம் மட்டும்தான் நமக்கு இருக்கின்றது. எப்போ சாவோன்னு நமக்கு தெரியாது. யாருக்குலாம் தெரியுமா? ஃபாதர் நீங்க இப்போ சாவீங்கன்னு யாருக்குலாம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. என்றால் ஒரு குருவானவர் ஷில்மோகால அவர் வேலை செஞ்சிருந்தாரு. 52 வயது மட்டும்தான். ஆயர் இல்லத்திற்கு சென்று மீண்டும் அவர் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் இறந்து விட்டார். மிகவும் நன்றாக மறைவுரை தரும் ஒரு ஆயர், ஒரு குருவாக இருந்தார். அவருக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, இறப்புக்கு நாம் தயாராகி கொண்டிருக்க வேண்டும். புனித கன்னி மரியா அவர் பிறந்து ஆண்டவரை பெற்றெடுத்த பிறகு அவரது இறப்புக்கு அவர் தயாராகி கொண்டிருந்தார். அதற்காக தான் அனைவரும் எனக்கு தேவை, அனைவரையும் நான் அனைவர் மீதும் நான் பாசம் வைப்பேன், அனைவரையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்தார். நாமும் கூட அவரை போல இருக்க வேண்டும். கன்னி மரியா கடவுளா? கேட்கல, எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கிறீங்களா? அன்னை மரியா கடவுள் அல்ல, மாறாக கடவுளிடம் அழைத்து செல்லும் ஒரு வழியாக இருக்கின்றார். அந்த வழியை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வழி நல்லா இருக்குதுன்னு நம்ம அதை சைட் போனோம்னா உண்மையாகவே நல்லா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் மரியாசேனின் உறுப்பினராக இருக்கும்போது அன்னையின் பக்தர்களாக இருக்கின்றீர்கள். இந்த பக்தியானது வெறும் உங்களிடம் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த இடம் நல்லா இருக்கு, நம்ம எல்லாம் அங்கே போகலாம், இந்த இடம் நல்லா இருக்குது, இங்கெல்லாம் போகலாம். அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல நீங்கள் அன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களோடு முதலில் உங்க குடும்பத்துல இருக்கணும். சரிங்களா? சில பேர் நம்ம கிட்ட இல்லாம வேறவங்க கிட்ட போய் பேசுறது. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல, அதன் பிறகுதான் மற்றவர்கள். அப்பொழுது நாமும் அன்னை மரியாதை போல ஒரு சிறந்த உள்ளங்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு தரும் ஒரு கருவிகளாக மாறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டதுபடி நாமும் ஒரு நாள் அன்னையை போல நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்றோம். அன்னையின் குணாதிசயங்களை ஏற்றுக்கொண்டு உண்மையான அன்னையின் பிள்ளைகளாக வாழும் அந்த மனதை ஆண்டவர் தர வேண்டும் என நாம் ஜெபிப்போம். மற்றும் தொடர்ந்து நமது ஆயர், துணை ஆயராக தேர்ந்து கொள்ளப்பட்ட இருவர், அருள் தந்தை ஜோசப் சூசைநாதன் மற்றும் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் சதீஷ்குமார், இன்று முதல் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசியை தந்து தூய் ஆவியார் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அன்னையின் முடிசூட்டு விழா. துணை பங்குத்தந்தை அன்னைக்கு முடிசூட்டுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த முடிசூட்டு விழா இது இன்னைக்கு கொண்டாடுறதில்லை. ஆனால் விண்ணகத்திற்கு எடுத்து சென்ற பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு முதல் வேலை என்ன என்றால், இந்த கிரீடத்தை மாதாக்கு தராங்க. ஏன்னா நீ மண்ணுலகத்துல எனக்காக நீ வாழ்ந்தாய், இன்று முதல் நீ பரிந்து பேசும் அனைவருக்கும் நான் பதிலளிப்பேன் என்று சொல்லி உலகத்திற்கு தாயாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அன்னையை தருகின்றார். இந்த முடிசூட்டு விழா என்பது மனிதர்களாகிய நாம் தந்த ஒரு கிரீடம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த கிரீடம். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் அன்னையை வணங்க வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளை எங்களுக்கு அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அன்னையை இந்த உலகத்திற்கு தந்து உமது அன்னை நடந்த வழியில் நாம் அனைவரும் நடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தந்தை, விசேஷமாக
இங்கிருக்கும் அனைத்து மரியாதை சேனை உறுப்பினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த முடிசூட்டும் வழியாக அன்னையை இந்த உலகத்தின் அரசியாக நீர் நியமித்தீர். அதே போல தாயின் வழியாக நாங்கள் ஜெபிக்கும் அனைத்து ஜெபங்களுக்கும் செவி சாய்த்து நீர் எங்கள் இல்லத்தின் அரசராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அடுத்தபடியாக கொடியை மந்திரித்து நம்முடைய கொடியேற்றுவார். உருவான இறைவா என்று நாங்கள் எங்கள் அன்னை விண்ணேற்பு அடைந்த நாள் என்று அவருக்கு மணிமகுடம் சூட்டி அவரே விண்ணகத்திற்கும் அன்னகத்திற்கும் அகிலத்திற்கும் அரசியாகவும் தாயாகவும் என்று விளங்குகின்றார் என்று நாங்கள் அவரை மேன்மைப்படுத்தி அவரை வணங்கி அவருடைய மகன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா வரங்களையும் அன்னைக்கு நன்றி உணர்வோடு என்று நினைத்து பார்த்து இந்த மரியாயின் சேனை எப்பொழுதும் பணிவிடை செய்து எல்லோருக்கும் அன்னையினுடைய பக்தியை எங்கள் தாய் எங்கள் அரசி விண்ணரசி விண்ணக மன்னக அரசியை ஒவ்வொரு இல்லத்திற்கும் எடுத்து செல்லக்கூடிய சீடர்களாக எங்களை மாற்றிடவும் எங்களை ஆசீர்வதித்திடவும் இந்த நேரத்திலே இந்த புனித கொடியை அன்னையின் நேர்ப்பு கொடியை ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆவே
ஆன்ம குரு உரை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. குரல்லாம் போயிட்டு இருக்குது, சந்தோஷம். எனவே ஆன்மகுருன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் போனதுக்கு ஆன்மகுருவா? ஒரு நாள் குட் மார்னிங் சொல்றதுக்கு போனேன், நீங்க தான் ஆன்மகுரு பிடிச்சி போட்டாங்க. எனவே நம்முடைய பங்கு தந்தை, நம்முடைய உதவி பங்கு தந்தை மற்றும் டீக்கன் அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்னையின் பேரிலே மற்றும் மரியாயின் சேனை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அன்னையின் ஆசீரும் அவருடைய பரிந்துரையும் உங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாள் மரியாயின் சேனையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய விழா. யுவர் ஃபீஸ்ட் டுடே. ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. எஸ், பிகாஸ் நீங்கள் யூஆர் லைக் சோல்ஜர்ஸ் இல்லைங்களா? சேனை என்றால் என்ன, போர் வீரர்கள். நம்ம வாள் கொண்டு போரிடுவது கிடையாது. ஜெபமாலை என்னும் அந்த ஆயுதத்தை வைத்து இந்த உலகிற்காகவும் இந்த உலகில் உள்ள தீமைகள், குறிப்பாக அக்கிரமங்கள், பாவங்கள் இதெல்லாம் குறைய வேண்டும். முற்றிலுமாக ஆண்டவருடைய அன்னையினுடைய மகன் இயேசு ஆண்டவருடைய ஆட்சி வர வேண்டும். அவருடைய திரு இருதயத்திலிருந்து வருகின்ற இரக்கத்தை இந்த உலகம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மீட்பை என்பதை நாம் எடுத்து செல்ல மரியாயின் சேனை உருவாக்கப்பட்டது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய அழைப்பு, இறை அழைத்தலை போல மரியாயின் சேனையில் இருப்பதற்கு ஒரு பெரிய அழைப்பு. இன்றைய நாளிலே அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற அந்த மறை உண்மை நாம் கொண்டாடுகையில் நாமும் நம்முடைய அன்னை என்றும் கன்னியானவள், என்றும் மாசற்றவள், நமக்கு கொடுத்திருக்கின்ற கற்பனைகளை, அவர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் நாம் வாழ்வாக்குவோம். இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை பல மைல் கற்கள் தூரம் நடந்தே சென்று அன்னை அவர்களோடு 6 மாத காலங்களில் இருந்து பணியாற்றினார், சேவை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய நற்பண்பு பணிவிடை செய்வது, உபசரிப்பு. பிறருக்கு பணிவிடை செய்வது என்பது நம்முடைய உள்ளத்திலே அது அன்னையானவள் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாயின் சேனை என்றால் வெறும் பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம்ம திரிதாண்டவர் பங்கிலே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், யூத் இல்லைங்களா, நிறைய எல்லோருமே இருக்கிறோம். அன்னை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம். இன்றைய நாளிலே அன்னை எவ்வாறு விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே போல் நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், நாம் செய்கின்ற நற்பணிகள் இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபித்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, கடைசி ஆசீர்வாதத்திற்கு முன்னதாக சொன்ன அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை தந்தை ஜோசப் சூசைநாதன் அவர்கள் 24ஆம் தேதி எங்க கேட்கல பிரான்சிஸ் ஜேவியர்ஸ் கத்தீட்ரல்ல எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு என்ன நடக்க போகுது? ஆயர் திருப்பொழிவு. அன்பார்ந்தவர்களே, நமது பங்கில் எத்தனையோ குழுக்கள் இருக்கின்றது. இம்பார்ட்டண்டான குழு எதுன்னு பார்த்தோம்னா மரியானா சேனை. எவ்வளவு பிரசிஜியம் இருக்கு?
8 பிரசிஜம் ஏறக்குறைய இது கொஞ்சம் ஆழ்வ கம்மியாக இருக்கிறாங்க இல்லை டோட்டலாக ஏறக்குறைய ஒரு 80 பேர் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நமது பங்கு தந்தை ஒரு இன்விடேஷன் தந்திருக்கிறார். ரூமில் இருக்கு, நான் தலைவர்கிட்ட கொடுத்துட்றேன், ஜான் கிட்ட கொடுத்துட்றேன், அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் அனைவரும் வந்து அவருக்காக ஏற்கனவே ஜெபம் செய்ய நீங்கள் தொடங்குகிறீர்கள். அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அவரது ஆம்புலன்ஸ் பண்ண என்ன பண்ணோம், பாதி பேர் தான் போடுறீங்க. அன்பானவர்களே, அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என அவரது அந்த ஆயர் அபிஷேகத்தால் எத்தனையோ மக்கள் மனம் மாறி மீண்டும் திருச்சபைக்கும் அவரது பணி சிறக்க நாம் அனைவரும் ஜெபம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மாலை 7 மணிக்கு 6 மணிக்கு நமது பங்கில் விசேஷ திருப்பலியானது. இன்விடேஷன் எல்லாம் யாருமே அடிக்கல. முதல் திருப்பலி எல்லாரும் நினைச்சிருக்கிறது கேஜிஎஃப்ல தான். ஏன் இந்த இறுதியாண்டவர் ஆலயத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, அவர் குருவாக பட்டம் வாங்கிய பிறகு முதல் நன்றி திருப்பலியை நமது பங்கில் தான் அவர் நிறைவேற்றினார். எவ்வளவு வருஷத்துக்கு முன்ன 34 வருஷம் 33 வருஷமா 33 வருஷத்துக்கு முன்னதாக அவரது முதல் நன்றி திருப்பலியை நமது இறுதியாண்டவர் பங்கில் தான் நிறைவேற்றினார். அதனால் ஆயர் திருப்பொழிவு ஆன பிறகு முதல் முறையாக அவர் ஆயராக இந்த திருப்பலியை நிறைவேற்றி தருவார். அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நான் ஜான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி ஆசைக்காக எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, மே மாசம் அக்டோபர் மாசம் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெபமாலை சொல்வீங்க இல்ல? ஒரு காலைல திருப்பலி முடிந்ததும் ஜெபமாலை, மாலை திருப்பலி முடிந்ததும் ஜெபமாலை. இது என்னுடைய தேவை அல்ல, என்னுடைய வேண்டுதல் அல்ல, நமது பங்கு தந்தை அவருடைய வேண்டுதலாக இருக்கின்றது. அதனால் நம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபமாலையை ஒரு 9 நாளுக்கு மட்டும்தான், நாளைக்கு இருக்காது ஜெபமாலை, ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, வேறு நாட்களில் நம்ம ஜெபமாலை செய்யலாம். அதுக்காக நீங்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வரணும். எல்லாரும் வரீங்க, ஆனாலும் அந்த 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. அதனால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணியையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக நம்முடைய மாதா விண்ணேற்று பற்றி ஒரு வரலாறு பற்றி ஒரு மரியே வாழ்க. அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தது. அதற்காக ஒரு சிறிய சொற்கள். முதல் வத்திகான் பொது சங்கத்தில் 200 ஆயர்கள் இதனை, அதாவது மரியாவின் விண்ணேற்பை நம்பிக்கை கோட்பாடாக பிரகடனம் செய்ய திருத்தந்தைக்கு கேட்டுக்கொண்டார்கள். 1922ஆம் ஆண்டில் 11ஆம் பயஸ் விண்ணேற்பு அடைந்த அன்னையின் பாதுகாப்பில் பிரான்ஸ் நாட்டை ஒப்படைத்தார்கள். 1945இல் திருத்தந்தை 12ஆம் பயஸ் உலக ஆயர்களுக்கு ஒரு மடல் எழுதி அதிலே புனித கன்னிமரியா உடலோடு விண்ணேற்பு அடைந்ததை ஒரு நம்பிக்கை கோட்பாடாக வரையறுத்து அறிக்கையிடலாமா என உமது ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் ஏற்ப விரும்புகிறீர்களா என கேட்டு எழுதினார். அக்கேள்விக்கு 98% ஆயர்கள் ஆம் என்று பதில் எழுதினார்கள். இதன் அடிப்படையில் 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதி
திருத்தந்தை 12ஆம் பயஸ் மரியாவின் விண்ணேற்பை ஒரு நம்பிக்கை கோட்பாடாக வரையறுத்து வெளியிட்டார். அன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு கடன் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு உணர்ந்து உண்மையே மரியே வாழ்க. தேங்க்யூ விஜய். அடுத்தபடியாக நன்றி அறிவிப்பு. நம்முடைய பங்கு தந்தை ஜோசப் சுசனார் அவர்களுக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை 2 அருள் தந்தைகளுக்கும் நம்முடைய டீக்கன் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். நம்முடைய தந்தை அருமையான நம்ம ஜோசப் சூசைநாதர் அவர் நம்முடைய மரியாதை செயலுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எப்போதும் மரியாதை எப்படி நடக்குது, எப்படி போகுது தான் அவர் கேட்பார். பொறுப்பு எடுத்து இந்த பங்கில் தான் 8% நம்ம பங்கில் இருக்குது. வேறு பங்கில் எதுவுமே பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பங்கில் மட்டும் ஒரு இது இல்லை. அது பெரிய நம்முடைய பங்கு தந்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அதிகமான நீங்கள் ஆட்களை சேர்த்து இன்னும் மரியாதை சேர்த்து அவர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அவர்களுக்கும் என் நெஞ்சார அன்னையின் சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஞான ஒளி மாதா கிவிரா 4 தலைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய பங்கில் இறுதியான பங்கிலே 8 பிரிசிகம் தலைவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் அன்னையின் சார்பாகவும் எங்கள் ஞான ஒளி மாதா கிவிரா சார்பாகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய பாடல் குழுக்கள் இசை நம்முடைய ஆரி அவர்களுக்கும் அவருடைய குழுக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய புனிதராக்கின மாத பிரசிடியமும் திருஜோமால் மாத பிரசிடியும் அருமையான ஒரு கோலத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிகளுக்கும் என் அன்பான நெஞ்சார வாழ்த்துக்களை நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய சகாய மாதா பிரசிடியம் தலைவர்கள் அங்கத்தினர்கள் நம்ம அழகான பீடங்கள் ஜோடித்து சேர்சலாம் ரெடி பண்ணி போடலாம். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நமக்கு இந்த மாலை ஒரு தேநீர் நமக்கு சகோதரி புதிதாக வந்து நம்ம பிரசிடென்ட்ல சேர்ந்து அவர் அன்போட நான் கொடுக்குறேன் என்று முன்வைத்தார்கள். சகோதரி சோனி அவருடைய குடும்பத்திற்கும் அன்னையின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓகே, நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய பிரான்சிஸ் அருமையாக தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ கேமரா போட்டு உலகம் முழுவதும் போகின்றது இந்த வீடியோ. அதனால் அவருக்கும் நம் சகோதரருக்கும் அவருடைய கூட பிறந்த நம்முடைய குழு அவர்களுக்கும் சந்தோஷுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக யாருன்னா பேசணும்னா சில வார்த்தை வந்து பேசலாம், 2 நிமிஷம் வந்து பேசலாம். சகோதரி யாரெல்லாம் பேசுறீங்களா? சகோதரர்கள் எல்லாம் கையாடுறீங்க, எல்லாம் அவ்வளோ சீனியர் ஆக்கிறீங்க. மரியே வாழ்க.
விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மாறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மாறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு ஜெபமாலை சொல்லுவோம் அருள்மாலை சூட்டுவோம் ஜெபமாலை சொல்லுவோம் அருள்மாலை சூடுவோம் விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு அன்னை மாறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவினை கொண்டாட நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நாம் அன்னையை பற்றி நிறையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பல. அன்னையினுடைய அன்னை நம்ம எல்லா இடங்களிலும் சொல்லும்போது நாம் பக்தி விசுவாசத்தோடும் அன்னையினுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலந்து அவர்களுடைய ஆர்வமாக இருக்கும். அன்னை நம்மளுக்கு எத்தனையோ புதுமைகளையும் அதிசயங்களையும் ஆராய்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். பல புதுமைகளை செய்திருக்கிறார்கள். அது சொல்ல முடியாது. ஏகப்பட்ட புதுமைகளை என்னுடைய வாழ்க்கையில் நிறைய செய்திருக்கிறார்கள். இருப்பினும் நம்முடைய பங்கிலே உள்ள இத்தனை மரியாதை சேனையில் அநேக மக்கள் மறித்து போயிருக்கிறார்கள். அதே சமயத்தில் வாழ்ந்தவர்கள் அநேக மக்கள் விசுவாசத்தோடு பல குடும்பங்களை சந்தித்து அந்த குடும்பங்களில் இருக்கும் துன்பங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அதுக்கு அன்னைக்கு நான் கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். யூரியா தலைவர்களுக்கு நல்ல உடனடிக்கு ஆர்வ சுகத்தையும் எல்லா தெளிவான வார்த்தைகளையும் பேசக்கூடிய திறனையும் கொடுக்க வேண்டும் என்று மாகாவின் இடத்தில் நாம் மன்றாடுகின்றோம். இன்றைய தினத்தில் இதனுடைய கூட்டத்தில் இருக்கும் மரியாதை சேனையில் இருக்கும் ஓச்சராணி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் அவர்களுக்கு கைத்தட்ட Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Mocherani. Happy birthday to you. அடுத்தபடியாக ஒரு நன்றி வழங்குகிறேன். நம்முடைய சவுண்ட் சிஸ்டம் ஜெரோம் அவர்களுக்கும் நம்முடைய மேத்தி சகோதரருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக கடைசி ஜெபம். சேனை இறுதி ஜெபம். தந்தை மகன் தூயான் பெயராலே கடவுளின் தூய அன்னையே, இதோ உம்முடைய அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகள் நாங்கள் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்க மன்றாட்சிகளையும் புறக்கணையாதையும் மாட்சிமை கொண்டு ஆசிரியப்பட்ட கண்ணியே, எல்லா ஆபத்திலிருந்து எப்போது எங்களை பாதுகாத்தரணும். எல்லா அருள் வரன் மக்களும் அமர்க்கும் மரியாயே, ஞானவழி மாதா ஐக்கியோரியாவே, தூய மிக்கலே, தூய கபரிலே, ரஃபேலே, வானுக வல்லமில் அனைத்தும் மரியான் வாழ்ந்த சேனையே, தூய தொழில்முழுக்கு யோவானே, பேதர் பவுல் என்னும் புனிதர்களே, ஜெபிப்போமாக. ஏழாண்டவர் இயேசு கிறிஸ்துவே, மரியனை கொடிப்புரியும் எங்களுக்கு உம்மீது குறைந்த விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது நிறைமொழி தந்து உலகத்தை வருமாறு வல்லமை அளித்தரணும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் வந்துக்காக மற்றவர்கள் செய்யவும் எங்கள் அயலார் உண்மை கண்டு உமக்கு பணிபுரியும் இறையின் மாவுக்கு பிறந்த விருது விசுவாசத்தை தந்தரணும். வாழ்க்கையை நேரிடும் செல்வங்களில் பக்கங்களில் ஏமாற்றங்களில் நாங்கள் மனத்தாமையாக இருக்க கற்பாவை போன்ற உறுதியான அசைக்கு விசுவாசை தந்தரணும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்காகவும் மீட்புக்காகவும் தொடர்ந்து செய்யவும் துணியில விசுவாசங்களுக்கு தந்தரணும். நாங்கள் ஒற்றுமை முன்னேறி செல்லவும் இறை அன்பை நெருப்பி எரிய செய்யவும் இருளில் சாதனை நெருப்பிற்கு நானோடு தரவும் ஆன்மக்கு ஊக்கமூட்டவும் பாவத்தால் ஆன்மையினருக்கு மீண்டும் கொடுக்கவும் சமாதானத்துடைய நாள் அடிசல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு ஒரு விசுவாசம் தந்தரணும். இவ்வாறு வாழ்க்கையில் போராட்டம் முடிந்த பிறகு எங்கள் செய்தி முழுவதும் வறுமை இருக்காமல் உமது உண்மையின் மீண்டும் அழைத்து நிற்க அருள் சொன்ன ஆண்டவரே ஆமணி. இறந்த தம் சேனையார் ஆன்மாக்களும் இறந்த விசுவாசம் அனைவரின் ஆன்மாக்களும்
கடவுள் இரக்கத்தினால் சமாதானம் இழப்பவர்களாக. ஆமென். பிரான்காப் அவர்களுக்கு இதே பட்டமை கொண்டாட்டு. இறைவா எங்கள் தந்தையே, உம்முடைய விடலாக திருச்சபையும் அதில் இயேசுவின் தாய் மரியாளுக்கு இடத்தையும் உள்நோக்கி உலகில் பார்க்கும் உள்வழியை உங்களுடையதாக பிரான்காப்பிற்கு அளித்திரேன். இந்த உள்வழியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற ஆர்வத்தினால் மரியாவை கொள்ளக்கூடிய உன்னுடைய நம்பி மறைவன் செய்த நிறுவினார். இதனால் மரியாள் இவர்கள் மீது கொண்டுள்ள தாய்க்குரிய பாசத்தையும் திருச்சபையின் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் சேர்க்க வேண்டும் என்று தன் ஆவலையும் வெளிப்படுத்தினார். தந்தையே, அவள் நீர் பொழிந்த அவர்களுக்காகவும் அவருடைய துணிவிலிருந்து ஒளிவுடன் விசாரத்திலிருந்தும் திருச்சபை கிடைக்கும் நன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் உன் திரும்ப நாங்கள் வைக்கும் இந்த விண்ணப்பத்தை கேட்டார்கள். மேலும் உன் திரு விருப்பத்துக்கு இது ஏற்றதாக இருக்குமானால் அவருடைய வாழ்வில் விளங்கிய புதின தன்மை உன் திருப்பெயரின் மகிமைக்காக திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது சகோதரர் ஜான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னார். யாருக்கு தேங்க்யூ சொல்லுங்க? அவர் சொன்னேன் தேங்க்யூ சொல்லிக்கங்க. ஃபாதர் வேதமாக சொன்னாதான் நல்லா இருக்கும், ஃபாதர் நல்லா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, தலைவராக இருப்பது ஈஸியா கஷ்டமா? ஏன் கஷ்டம்? இந்த சைடும் திட்டுவாங்கணும், அந்த சைடும் திட்டுவாங்கணும். ஜான் எனக்குரிய ஒரு 1.5 வருஷமா தெரியும், போன வருஷத்துல பார்த்து வந்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மரியாதை சேவைக்காக உழைக்கும் ஒரு உள்ளம் என்று சொல்லலாம். உங்கள் வளர்ச்சிக்காக, இந்த பங்கின் வளர்ச்சிக்காக எத்தனையோ நலன்களை செய்து வருகின்றார். பங்கு தந்தையிடம் வந்து பேசுகின்றார், என்னிடம் வந்து பேசுகின்றார். ஏனென்றால் உங்கள் மீது அதிகமான அன்பு இருக்கின்றது மற்றும் இந்த மரியாதை சேவை இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவரது எண்ணத்தில் இருக்கின்றது. அதற்காக பங்கு தந்தை சார்பாக, இங்கே இருக்கும் குருக்கள் சார்பாக, உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஜான்.